வீடியோவில் எலிப்ஸ் டூலை பற்றி பார்க்க போகிறோம். எலிப்ஸ் டூல் ஷார்ட்கட் கீ F7. எலிப்ஸ் டூல்னால என்னென்ன யூஸ்னா ரவுண்ட் வரைய முடியும், ஓவல் வரைய முடியும். இப்போ எலிப்ஸ் டூல் செலக்ட் பண்ணுறோம். டிராயிங் பேஜில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா ஓவல் உங்களுக்கு என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து ரவுண்டு வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் ரவுண்ட் வரணும்னா கீபோர்டில் இருக்கிற கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்ட் ரவுண்ட் வரும். இப்போ ரவுண்ட் ஓவல் வரைகிறது பார்த்தோம். ப்ராப்பர்ட்டி பார்ல இன்னும் 2 பட்டன் கூட இருக்கும். அதாவது வந்து பை, ஆர்ச். வந்து ரவுண்டு செலக்ட் பண்ணியிருக்கீங்க. பை பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா பை ஷேப் கிரியேட் ஆயிரும். இந்த ஷேப்போட வந்து ஸ்டார்டிங், எண்டிங் இதோட வேல்யூ வந்து ஜாஸ்தி பண்ணணும்னா இதுதான் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ஆங்கிள்ஸ். இந்த ஆங்கிள்ஸ்ல போயிட்டு 200 கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப் வந்து கன்வெர்ட் ஆகிக்கும். இப்போ நம்ம இப்போ வரைஞ்சிருக்க இந்த பை ஷேப்போட எனக்கு ஆப்போசிட் மட்டும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிளாக் வைஸ், கவுண்டர் கிளாக் வைஸ், ஆர்ச் ஆர் பைஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அதோட ஆப்போசிட் அதாவது உல்டா உங்களுக்கு போர்ஷன் வந்து கிடைக்கும். அடுத்த பட்டன் ஆக்கிறது வந்துட்டு ஆர்ச் கிளிக் பண்ணீங்கன்னா ரவுண்ட் வந்து ஆர்ச் ஷேப்புக்கு வந்து கன்வெர்ட் ஆயிருக்கும். இந்த ஆர்ச் ஷேப்ல அது மாதிரி இது ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ஆங்கிள் போயிட்டு வேல்யூ 200 கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூக்கு தகுந்த மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் மாறி இருக்கும். இப்போ இதே போல நீங்க இருக்கிறது இல்லாம உல்டாவா எனக்கு வேல்யூ வரணும்னா கிளாக் வைஸ், கவுண்டர் கிளாக் வைஸ், ஆர்ச் ஆர் பைஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ஆப்போசிட் உல்டாவானா இது கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்தது வந்து ரெண்டுமே வந்து ப்ராப்பர்ட்டி பார்ல இருக்கிற மூலியமா ஒர்க் பண்ணது. அது இல்லாம நம்ம ஷார்ட்கட்லயே இதை கிரியேட் பண்ண முடியும். ரவுண்ட் செலக்ட் பண்ணிருக்கீங்க, ஷேப் டூல் செலக்ட் பண்ணிட்டு நோடு, ரவுண்டோட நோடை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா பை கிரியேட் ஆயிரும். அதுவே அந்த நோட்லயே ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி விட்டீங்கன்னா ஆர்ச் கிரியேட் ஆயிரும். இது வந்து ரவுண்டுக்கு இல்லை ஓவலுக்கும் செலக்ட் ஆகும். இப்போ வந்துட்டு நம்ம ஓவல் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஷேப் டூல் செலக்ட் பண்ணுறோம். நோடில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா பை கிரியேட் ஆயிருக்கு. அதுவே ஜஸ்ட் மறுபடியும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி விட்டீங்கன்னா ஆர்ச் கிரியேட் ஆயிருக்கும். இது வந்து ஷார்ட்கட். ஆப்ஜெக்ட் டெலிட் பண்ணோம்னா செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா டெலிட் ஆயிரும். எலிப்ஸ் டூல்லையே இன்னொரு டூல் இருக்கு. எலிப்ஸ் டூலை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்கன்னா பிளையிங் அவுட் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ரெண்டாவது டூலாக வந்து 3 பாயிண்ட் எலிப்ஸ் டூல். இந்த 3 பாயிண்ட் எலிப்ஸ் டூல் என்ன யூஸ்னா நீங்க ரவுண்டோ அல்லது ஓவலோ வந்துட்டு எந்த ஆங்கிள் வேணாலும் உங்களால வரைஞ்சிக்க முடியும். 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் பண்ணியிருக்கோம். டிராயிங் பேஜ்ல கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி மவுஸ் பட்டனை ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஏரியா ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆங்கிளுக்கு அது வரணுமோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிரும். இப்போ வந்து இது நம்ம எக்ஸாம்பிள்ல பார்க்க போறோம். ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் பண்ணிட்டு டிராயிங் பேஜில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்றீங்க. அதுக்கப்புறம் சென்டர் பொசிஷன் கிளிக் பண்ணீங்கன்னா ரவுண்டு அதாவது ரொட்டேட் பண்றதுக்காக சிம்பிள் மாறும். அதுல ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த ஆங்கிளுக்காக ரவுண்டு அல்லது ஓவல் வரைய 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நோடு கிளிக் பண்ணி ட்ராக் பண்றீங்க எண்ட் நோடுக்கு. இப்போ வந்து கிளிக்கை ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஏரியா ஃபிக்ஸ் பண்ணிக்கும். கீபோர்டில் இருக்கிற கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப் வந்து கிரியேட் ஆகிக்கும். இல்லை எனக்கு ஓவல் வேணும்னா ஜஸ்ட் ட்ராக் பண்ணீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ஓவல் வேணுமோ அந்த ஷேப் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஓவல் கிரியேட் ஆகிடும். இதான் இதோட யூஸ் தான் வந்து 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள் டூல்.